இந்த உலகத்தோட இறுதி நாள் நெருங்கும் போது ஒரு ஒற்றைக்கண் அரக்கன் வெளிவருவான். அவன் வெளிவந்த ஒரு சில நாட்கள்லேயே பூமியை நரகத்தை விட மோசமானதாக மாற்றுவான். பூலோக மக்கள் அனைவரையும் நரக வேதனையில் துன்புறுத்துவான். அந்த ஒற்றைக்கண் அரக்கனின் பேர்தான் தஜ்ஜால். இவன் வெளிவரும்போது மிகப்பெரிய இருள் சக்தியோடு வருவானும் பல மாய மந்திர வித்தைகள் எல்லாம் காட்டி மக்களை தன் பக்கம் ஈர்த்து அனைவரையும் நரகத்திற்கு கொண்டு செல்வானும் இஸ்லாமிய புனித நூலான அல் குர்ஆன்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மட்டுமில்லாம இவன் வெளிப்பட்ட முதல் நாளிலிருந்து ஒவ்வொரு நாளும் பூமியில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழும், பூமி எந்த அளவுக்கு பயங்கரமான கொடூரமான நிலைக்கு தள்ளப்படும் அப்படின்றத பத்தியும் பல அதிர்ச்சியூட்டும் குறிப்புகளும் குர்ஆன்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. அதெல்லாம் என்னென்ன, யார் இந்த தஜ்ஜால், இவன் எப்ப வெளிவருவான், வெளிவந்து பூமியையும் பூலோக மக்களையும் என்னென்ன கொடுமைகள்லாம் செய்வான், பூமியை விட்டு எப்போ விடை பெறுவான், அவனோட சக்திகள்லாம் என்னென்ன, அண்ட் அவன் இப்ப எங்க இருக்கான் அப்படின்ற எல்லாத்தையும் பத்தி டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் இதே மாதிரி இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் பத்தி ரிசர்ச் பண்ணி வீடியோஸ் போட எனக்கும் ஒரு சின்ன மோட்டிவேஷனா இருக்கும். சோ லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். முதல்ல இந்த தஜ்ஜால் யாரு, பார்க்க எப்படி இருப்பான், அவனோட நோக்கம் என்ன அப்படின்றத பார்த்துடுவோம். தஜ்ஜால் அப்படின்றவன் உலகம் உருவான போதே படைக்கப்பட்ட ஒரு இருள் சக்தி அப்படின்னும், உலகின் கடைசி நாள் நெருங்கும் போதுதான் இவன் வெளிவருவான் அப்படின்னும், இவன் வெளிவந்து சில நாட்களுக்கு பிறகு இந்த உலகம் மொத்தமா அழிஞ்சிடும் அப்படின்னும் இஸ்லாமிய புனித நூலான அல் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. இவனை இஸ்லாம்ல தஜ்ஜால்னும், கிறிஸ்டியானிட்டியில ஆன்டி கிறிஸ்ட்னும், ஹிந்துயிசம்ல கலிராட்சஸ்னும் சொல்வாங்க. இந்த தஜ்ஜாலோட உருவ அமைப்பு பார்க்க எப்படி இருக்கும்னா, சராசரியான உயரத்துல, உடல் முழுக்க சிகப்பு நிறத்துல, நீளமான சுருட்டை முடியோடு பார்க்கவே ரொம்ப கோரமா இருப்பான்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இவனுக்கு ஒரு கண் மட்டும்தான் இருக்கும்னு சொல்வாங்க. பட் ஆக்சுவலி இவனோட முகத்துல 2 கண்கள் இருக்கும். ஆனா அந்த 2 கண்கள்ல ஒரு கண் ஊனமுற்ற நிலையில இருக்கும். அந்த ஊனமுற்ற கண் பார்க்க ஒரு உலர் திராட்சை பழம் மாதிரி இருக்குமாம். இன்னொரு கண்ணும் சாதாரண கண்கள் போல இல்லாம பச்சை நிறத்துல மின்னுற மாதிரி இருக்குமாம். அது மட்டும் இல்லாம இவனோட நெற்றியில அரபிக் லாங்குவேஜ்ல காஃபிர் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். அரபிக்ல காஃபிர் அப்படின்றதுக்கான அர்த்தம் இறை மறுப்பாளன் அல்லது இறைவனுக்கு எதிரானவன் சொல்லப்படுது. இதுல இருந்தே இவனோட நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது கடவுளுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு தீய சக்தி தான் இந்த தஜ்ஜால். இந்த தஜ்ஜால் எப்படி இருப்பான், எப்ப வருவான் அப்படின்றத பார்த்தாச்சு. ஆனா எங்க இருந்து வருவான், அதாவது தஜ்ஜால் உலகம் உருவான போதே படைக்கப்பட்டவன்னா அப்போ இப்ப எங்க இருக்கான் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல. அதை பத்தி பார்த்தோம்னா, தஜ்ஜால் உலகம் படைக்கப்பட்ட ஆரம்ப காலத்திலிருந்து இப்போ வரைக்குமே நம்ம பூமியிலே தான் இருக்கான். பூமியோட கிழக்கு திசையில யாருமே நெருங்க முடியாத ஒரு மர்மமான தீவுல கை கால்கள் சங்கிலிகளால் கட்டப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டிருக்கான். பூமியின் அழிவு நாள் நெருங்கும் போதுதான் அவனோட சங்கிலிகள் கட்டுவிட்டு விடப்படும்னு குர்ஆன்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம குர்ஆனோட ஒரு பகுதியில என்ன சொல்லியிருக்குன்னா, நபிகள் நாயகம் ஒரு முறை அவர் குழுவோட சேர்ந்து கப்பல்ல பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தப்ப அவங்களோட கப்பல் புயல்ல சிக்கி ரொம்பவே கடினமான பாதைகள்ல பயணம் செஞ்சு ஒரு வினோதமான தீவுல கரை ஒதுங்கி இருக்காங்க. அப்படி கரை ஒதுங்கின அந்த தீவுல அவங்க சில நாட்கள் தங்கி இருந்து தீவை சுத்தி பார்த்திருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நிகழ்ந்திருக்கு. அது என்னன்னா, அவங்க கரை ஒதுங்கின அந்த மர்ம தீவு தான் தஜ்ஜால் சிறைப்படுத்தப்பட்டிருக்க தீவு. நபிகள் நாயகமும் அவரோட குழுவும் அந்த தீவுல அந்த கொடூர ஒற்றைக்கண் அரக்கன் தஜ்ஜால கண்ணெதிரில பார்த்திருக்காங்க. தஜ்ஜாலோட கை கால்கள் மிகப்பெரிய சங்கிலிகளால் கட்டப்பட்டு இருள் சூழ்ந்த அறையில பல காலங்களா தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில இருந்திருக்கான். இவங்க அவங்கிட்ட பேச முயற்சிக்கும் போது அவன் சொன்னது என்னன்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட நாள்ல தான் என்னோட சங்கிலிகள் கட்டவிழ்க்கப்படும், அந்த நாள்ல தான் நான் வெளிவருவேன், வெளிவந்து என்னெல்லாம் செய்வான் அப்படின்றத பத்திலாம் சொல்லி இவங்களை வான் பண்ணியிருக்கான் அப்படின்னு குர்ஆன்ல ஒரு பகுதியில குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை தவிர இறுதி நாள் அன்னைக்கு தஜ்ஜால் எந்த திசையிலிருந்து வெளிவருவான், வெளிவந்து இந்த பூமியில என்னென்ன அக்கிரமங்கள்லாம் செய்வான் அப்படின்றத பத்திலாமும் அல் குர்ஆன்ல டீட்டெயில்டா குறிப்பிடப்பட்டிருக்கு.
தஜ்ஜால் பூமியின் இறுதி நாள் நெருங்கும் போது கிழக்கு திசையிலிருந்து புறப்பட்டு வருவானாம். அவனோட நகர்வுகள் மின்னல் வேகத்தில் இருக்குமாம். ஒரு நொடியிலேயே பூமியின் ஒரு எல்லையிலிருந்து மறு எல்லைக்கு அவனால் செல்ல முடியுமாம். ஆனா என்னதான் உலகத்தோட எல்லா பகுதிகளுக்கும் போனாலும் இஸ்லாமிய புனித ஸ்தலங்களான மெக்கா மற்றும் மதினாக்குள்ள மட்டும் அவனால ஒருபோதும் நுழைய முடியாதாம். இந்த 2 இடங்களை தவிர்த்து உலகத்தோட மற்ற எல்லா பகுதிகளையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முயற்சி செய்வானாம். குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா, தஜ்ஜால் வெளிவந்து வெறும் 40 நாட்கள் மட்டும் தான் இந்த பூமியில இருப்பான்னு சொல்லப்படுது. ஆனா இதுல ட்விஸ்ட் என்னன்னா, தஜ்ஜால் பூமியில இருக்க அந்த 40 நாட்கள்ல முதல் நாள் ஒரு வருடம் மாதிரியும், 2ஆம் நாள் ஒரு மாதம் மாதிரியும், 3ஆம் நாள் ஒரு வாரம் மாதிரியும், மீதமுள்ள நாட்கள் எல்லாம் சாதாரண நாட்கள் மாதிரியும் கடக்குமாம். இவன் உலகத்துல இருக்க அந்த ஒவ்வொரு நாளுமே உலகம் நரகத்தை விட மோசமானதா மாறிக்கிட்டே வருமாம். தஜ்ஜால் உலகத்தை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து தான் கடவுள், மக்கள் அனைவரும் தன்னை தான் கடவுளா வழிபட வேண்டும்னு நம்ப வைப்பானாம். அதாவது தஜ்ஜால் தன்னை மக்கள் கிட்ட போர்ட்ரேட் பண்ணிக்கிற விதமே தன்னுடைய உண்மையான உருவத்தை மறைச்சு வேறு ஒரு மாற்று உருவத்துல வந்து தான் கடவுள், தான் உங்க எல்லாரையும் படைச்சதாவும், இப்ப உலகம் தவறான பாதையில போய்கிட்டு இருக்கிறதால உங்க எல்லாரையும் ஒருநிலைப்படுத்தி சரியான பாதையில கொண்டு போறதுக்காக தான் கடவுளாகிய நான் இப்ப உங்க எதிரில, அதாவது உலகத்துல தோன்றி இருக்கிறதா பொய் சொல்லி மக்களை நம்ப வைக்க முயற்சி செய்வானாம். அதுக்காக மக்கள் கிட்ட பல மாய மந்திர வித்தைகள் எல்லாம் காட்டி தான் கடவுள் அப்படின்னு மக்கள் மனதுல ஆழமா பதிய வைப்பானாம். உதாரணத்துக்கு சில நோய்வாய்ப்பட்ட மனிதர்களை அழைச்சி அவங்களோட நோய்களை ஒரு நொடியிலேயே சரி செய்து விடுவானாம். சில கை கால் ஊனமுற்ற நபர்களுக்கு அவங்களோட ஊனத்தை சரி செஞ்சு நடக்க வைப்பானாம். கண் பார்வை இல்லாத நபர்களுக்கு பார்வை கிடைக்க செய்வானாம். பல வருடங்களா தீராத நோயால் அவதிப்பட்டு மரணத்தின் விளிம்பில் இருக்கும் சில மனிதர்களை குணப்படுத்தி காப்பாற்றுவானாம். ஏன் இதுக்கெல்லாம் ஒரு படி மேல போய் மக்களை நம்ப வைக்க சில இறந்த நபர்களை கூட மீண்டும் உயிர் தெழ வைப்பானாம். இது போக மழை பொழியாத இடங்களிலும் மழையை பொழிய வைப்பான். மக்களிடையே பசியையும் பஞ்சத்தையும் ஏற்படுத்திவிட்டு பிறகு தன்னிடம் மழை அளவு உணவு இருப்பதாக காட்டி பசி பட்டினில தவிக்கிற மக்கள் அனைவரையும் தன் பக்கம் வர வைப்பான். மக்களிடையே பல ஆசை வார்த்தைகளை பேசி தன் பக்கமே இருக்க செய்வான். தன்னையே வணங்க செய்வான். இறுதி நாள் அன்னைக்கு அவனோட இருக்கும் மக்களுக்கு பொய்யான சொர்க்கத்தையும் நரகத்தையும் கண்கள்ல காட்டுவான். அதுல சொர்க்கம் நரகமாகவும் நரகம் சொர்க்கமாகவும் தெரியும். இதையெல்லாம் நம்பி அவனை பின்தொடர்ந்து போகும் மக்கள் அனைவரையுமே இறுதியில நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துடுவானாம். இப்பேற்பட்ட மோசமான வேலைகளை செய்யும் தஜ்ஜாலோட அழிவு பத்தியும் குரான்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. குரான்ல குறிப்பிட்டிருக்கிறது படி இந்த தஜ்ஜாலோட அழிவு ஈசா நபி அப்படின்ற ஒரு இறை தூதர் கையால தான் நடக்குமாம். அதாவது தஜ்ஜால் இவ்வளவு விஷயங்களை செஞ்சு நாச வேலைகள் எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்க சமயத்துல இறை தூதர் ஈசா நபி தோன்றி அவர் கையாலேயே தஜ்ஜாலை கொன்று முடிப்பார் அப்படின்னு குரான்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த ஈசா நபி அப்படின்றவர் வேற யாரும் இல்ல, இவரதான் கிறிஸ்டியானிட்டில இயேசு கிறிஸ்துன்னு சொல்றாங்க. இப்படி உலகத்தோட கடைசி நாளான ஜட்ஜ்மெண்ட் டேல இறை தூதர் ஈசா நபி ஆர் இயேசு கிறிஸ்து எப்படி வேணா சொல்லலாம், இந்த 2 பேரும் ஒருத்தரை தான் குறிக்குது. இவர் தோன்றி தஜ்ஜாலை அழிச்சதுக்கு அப்புறமா எஞ்சி இருந்த மக்களை, அதாவது தஜ்ஜால் வழியை பின்பற்றாம கடவுள் மீது நம்பிக்கை வச்சு காத்திருந்த நல்ல குணங்களை கொண்ட மனிதர்களை தன்னோட சொர்க்கத்திற்கு அழைச்சிட்டு போயிடுவாராம். அந்த நாளே இப்ப இருக்க உலகம் மொத்தமா காணாம போயிடுமாம். இது தஜ்ஜாலோட வருகை மற்றும் உலகின் அழிவு நாள் பத்தி இஸ்லாம்ல சொல்லப்பட்டிருக்க விதம். இதே மாதிரி உலகத்தோட அழிவு நாள் பத்தி வெவ்வேறு மதங்கள்ல வெவ்வேறு விதமா சொல்லப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு கிறிஸ்டியானிட்டில இறுதி நாள் நெருங்கும் போது லெவியத்தான் வெளிவரும் அப்படின்னும், அப்போ இயேசு கிறிஸ்து தோன்றி லெவியத்தானை கொன்னு எஞ்சியிருந்த நல்ல மனிதர்களை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போயிடுவார்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹிந்துயிசம்ல இறுதி நாளப்ப கல்கி அவதரிச்சு தீயவர்களை கொன்னு நல்ல மனிதர்களை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போயிடுவார்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக மொத்தத்துல உலகின் அழிவு நாள் பத்தி உலகத்தோட வெவ்வேறு மதங்கள்ல வெவ்வேறு விதமா சொல்லப்பட்டாலும் அது எல்லாமும் ஒரு மிகப்பெரிய சக்தியின் வருகையை பத்தியும், அந்த சமயத்துல கடவுளை நம்பாம தீயவைகளை பின்பற்றும் மனிதர்கள் நரகத்திற்கு செல்வார்கள் அப்படின்னும், கடவுள் மீது நம்பிக்கை வச்சு காத்திருக்கும் நல்ல உள்ளம் கொண்ட மனிதர்களை மட்டும் கடவுள் அவரோட சொர்க்கத்துக்கே அழைச்சிட்டு போயிடுவார்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. லெவியத்தான் மற்றும் கல்கி வருகையை பத்தின வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன், கண்டிப்பா பாத்துருங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்.
அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமா அந்த பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம்.